ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காணொளி மூலமாக உங்களை காண்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுவாராக. இந்த நாளிலே நான் கொடுக்கிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு சிருஷ்டிக்கும் தேவனுடைய வார்த்தை, கிரியேட்டிவ் வேர்ட் ஆஃப் காட். மனிதன் ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்குகிறான். தேவனோ ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறார். Man creates something out of something, but God create something out of nothing. ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் எப்பொழுது உண்டாயிற்று? அங்கே ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தில் இருள் எல்லாமே இருக்கிறது. இதை மாற்றுவதற்காக ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அதாவது அவருடைய வாயிலிருந்து வார்த்தை கடந்து போய் ஆழத்தில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றியது, ஒழுங்கின்மையை நிறைவாய் மாற்றியது, வெறுமையை முழுமையாய் மாற்றியது. வார்த்தையினாலே எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கினார். எபிரேயர் 11:3 இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. வெளிச்சத்தை வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், சமுத்திரம் உண்டாக கடவுது என்றார், வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்றார், பூமி சமுத்திரம் உண்டாக கடவுது என்றார். அவைகள் உண்டாயிற்று. இதெல்லாம் எப்படி உண்டாயிற்று? அவர் கரத்தினாலே அல்ல, அவர் வார்த்தையினாலே அவைகளை சிருஷ்டித்தார். காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், கனிதரும் மரங்கள், புல் பூண்டுகள் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவன் இந்த நாட்களிலே அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். 119 சங்கீதம் 89 அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட தேவனுடைய வார்த்தை மிகவும் உன்னதமானது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4:6 சொல்லும் பொழுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க என்ன பண்ணாரா? சொன்னாரா. ஸ்போக்கன் வேர்ட், உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. நம்முடைய கரத்தில் இருக்கிறது எழுதப்பட்ட வார்த்தை, வேதாகமம், பைபிள். ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்குது, அது பேசப்பட்ட வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை, ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்னபோதுதான் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஒன்றுமே இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தையினாலே பேசும்போது எல்லாவற்றையும் வார்த்தையினாலே அழைக்கிறார், அவைகள் உண்டாகிறது. அப்போ நம்முடைய தேவனுக்கு பேர் என்ன? இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள் வானங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன வார்த்தை இன்னைக்கும் வானத்தில் சுத்திட்டு இருக்குது. எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஒரு டிவியை ஆன் பண்ணும்போது வார்த்தைகள் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு செல்போனை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வார்த்தைகள் செய்திகளாய் வருகிறதை பார்க்கலாம். அதே போல
ஆண்டவர் பேசின எல்லா வார்த்தைகளும் வானங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சில ஆங்கில வேதாகமங்களிலே இயேசு பேசின வார்த்தைகள் சிகப்பு எழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில தமிழ் வேதாகங்களிலே இயேசு பேசின வார்த்தைகள் மட்டும் சிகப்பு எழுத்துக்களிலே அச்சிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கும் சக்தி உள்ளது. ஆழத்தில் இருக்கிற இருளை அன்றைக்கு மாற்றின, வெளிச்சமாய் மாற்றின தேவனுடைய வார்த்தை, ஒழுங்கின்மையும் வெறுமையையும் மாற்றின தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருளை அகற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒழுங்கின்மை, வெறுமை இவைகளை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய கரத்தில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது. தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பும்போது இல்லாத எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறவைகளாய் மாறும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வசனத்தை அனுப்பும்போது இல்லாத ஒரு சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்று 6 நாட்கள் ஆண்டவர் பேசினார். அங்கே உண்டானது. ஒன்றுமே இல்லை 6 நாளைக்கு முன்னால். ஆனால் பேசும்போது 5 நாட்களும் ஒவ்வொன்றாய் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த 7 நாட்களும் ஆண்டவர் பேசுகிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்தில் அவர் பேசலை, சபையில் பேசலை, எல்லா நாளும் அவர் பேசுகிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே இல்லாதவைகளை உருவாக்குகிறது. ஆகவே எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை விசுவாசியுங்கள், நம்புங்கள், கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக வார்த்தைகளை கேட்ட, தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவரே தியானம் பண்ணின ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வசனம் அவர்களை பலப்படுத்தட்டும். உடைய வசனம் அவருடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.